T20 உலகக் கோப்பையில் இந்திய அணி தற்பொழுது வெஸ்ட் இண்டீஸை தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. இன்றைய சூப்பர் 8 சுற்றை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு வாழ்வா சாவா போட்டியாக அமைந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி வரவிருக்கக்கூடிய அரையிறுதியில் மார்ச் 5ஆம் தேதி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டிருந்த தற்பொழுது வெஸ்ட் இண்டீஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றியை பெற்றிருக்கின்றது. முதலில் வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவர்களில் 195 ரன்கள் குவித்திருந்தார்கள். அந்த அணியில் அதிகபட்சமாக எட்மேயர், ராம்போல் உள்ளிட்டவர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் கூட இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா சிறப்பான பந்து வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தனர். வெஸ்ட் இண்டீஸ் தரப்பிலிருந்து 20 ஓவர்களில் 195 ரன்கள், 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்கள் குவித்திருந்தது. 196 ரன்கள் குவித்தால் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஆகியோர் இந்திய அணிக்கு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். தொடர் முழுவதும், அதாவது இந்திய அணி தொடங்கிய நவீபிய ஆட்டத்திலிருந்து இன்றைய ஆட்டம் வரைக்கும் சரியான ஃபார்மில் இல்லை என்று பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளான சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் அவுட் ஆகாமல் 50 பந்துகளில் 97 ரன்கள் குவித்து அணியினுடைய வெற்றிக்கு மிக முக்கியத்தை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றார். தொடக்கத்தில் இந்த தொடர் முழுவதுமாக சிறப்பாக ஆடவில்லை என்றாலும் கூட அபிஷேக் சர்மா சிறப்பான ஆட்டத்தையே இந்த போட்டியிலும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதன் பிறகாக அடுத்தடுத்து வந்த வீரர்கள் இஷான் கிஷன், குமார் யாதவ், திலக் வர்மா உள்ளிட்டவர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தாலும் அணியின் வெற்றிக்கு இறுதி வரைக்கும் களத்திலிருந்து சஞ்சு சாம்சன் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவர் 50 பந்துகள் எதிர்கொண்டு 97 ரன்கள் ஆட்டமிழக்காமல் களத்திலே கடைசியாக 4 ரன்கள் அடித்துக் கொடுத்து அணிக்கு வெற்றியை தற்பொழுது தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த அணி தரப்புல ஹோல்டர் 2 விக்கெட்டுகளும் ஜோசப் 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றியிருந்தாலும் கூட அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சனுடைய அதிரடி ஆட்டத்தினால இந்திய அணி தற்பொழுது அபார வெற்றியை பெற்றிருக்கின்றது. வரவிருக்கக்கூடிய மார்ச் 5ஆம் தேதி இங்கிலாந்துடன் இந்திய அணி அரையிறுதி போட்டியை எதிர்கொள்ள இருக்கின்றது. அந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். அதற்கு முன்பாக தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து முதல் அரையிறுதிப் போட்டி, அதுவும் மார்ச் 4ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போன்று குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி உலகக்கோப்பை வரலாற்றிலேயே இந்திய அணி சேசிங் செய்த அதிகபட்ச ஸ்கோர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவுடனான போட்டியின் போது அதிகபட்ச ஸ்கோரான 190 ரன்களை செய்திருந்தது. தற்பொழுது இந்த அதிகபட்ச ஸ்கோர், அதாவது 196 ரன்களை முதன்முறையாக இந்திய அணி சேசிங் செய்து அபார வெற்றியை தற்பொழுது பெற்றிருக்கின்றது. அதே போன்று இந்திய அணி அரையிறுதிக்கும் தகுதி பெற்றிருக்கின்றது.